நம்ம கலாச்சாரத்தில் எதை செஞ்சாலும் நம்ம செயல், நம்ம வாழ்க்கை முறை, இயற்கை செயல், அதோடைய முறை, அதில் இணைஞ்சி நாம் செயல்படணுன்ற ஒரு நோக்கம். இந்த ஒரு விழிப்புணர்வு முதல்லேருந்து நமக்கு இருக்கிறதுனால நாம் பல விதமான முறை உருவாக்கணும். எல்லாமே இயற்கை செயல் கூட இணைஞ்சு இருக்கிற மாதிரி. இந்த சூரிய மண்டலத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு இணைஞ்சு நாம் இருக்கணும். அது கூட இணைஞ்சிருந்தால் தான் நாம் ஒரு முழு உயிராக வாழ முடியும். எல்லாம் சூரியன் சக்தியில் தானே வாழ இருக்கணும். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறான், என்ன பண்ணுறது? அவனொன்னும் அதிகமாகலை, அப்படியே இருக்குது. நாம் கொஞ்சம் செடி மரம் எல்லாம் எடுத்துகிட்டு பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். கொஞ்சம் முகத்தில் அடைக்குது. மேலேருந்து மட்டும் இல்லை, கீழேருந்து அடைக்குது. அது கொஞ்சம் சரிப்படுத்தா சூரியன் ஒன்றும் நமக்கு பாதிப்பாக இருக்க மாட்டான். நம்ம உயிருக்கு மூலம் தானே. எல்லாம் நீங்கள் எல்லாம் சோலார் பவரா இல்லை டிஎன்இபியா? எப்படி? சோலார் பவர் தானே. இதெல்லாம் புரிஞ்சு நாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்போ இந்த பூமி மேல் பகுதியில் வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன நடக்குது அதை பார்த்து நாம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு புது வருஷம்னு வச்சோம். புதுசான்றது நம்ம மனத்தில் மட்டும்தான். ஆனால் ஒரு புது தன்மை, ஒரு புது புத்துணர்வு, ஒரு புது சக்தி ஏற்படுறதுனால நாம் இது புது வருஷம்னு வச்சோம். பட் நாம் கொஞ்சம் நம்ம நாடு சரியாக பார்த்துக்கலாம். நமக்கு சண்டே டெய்லி ஆகாதானே. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஆகாது. எப்போ இந்த மாதிரி நிலைக்கு வந்தோம், வெளியில் இருக்கிற ஆளை வந்து நம்ம பிடிச்சி நம்ம நல்லா அரைச்சி அடிமையாக பண்ணி அவர் மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க அவர் மாதிரி ஆகணும்னு ரொம்ப முயற்சி, தோல் மாறல. அதுக்கு முடி அவர் மாதிரி கட் பண்ணோம், அவர் மாதிரி மீசை இல்லாமல் பண்ணோம், அவர் மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டு போட்டோம், அவர் டை போட்டாங்க. என்னத்துக்கு? அங்கே ரொம்ப குளிர். அவர் நாட்டில் ரொம்ப குளிர், கட்டிக்கணும் இப்படி, இல்லைன்னா இருக்க முடியாது. நமக்கு 40 டிகிரி, நாம் டை போட்டு போவோம். இது தூக்கு இது போட்ட மாதிரி தான், உயிர் போகிற. அவர் பண்ணதெல்லாம் நாம் பண்ண போனோம். ஆனால் நாம் அநாதி காலத்துலேருந்து ரொம்ப கவனமாக பார்த்து இருக்கேன். அது கூட இணைஞ்சிருந்தால் நாம் முயற்சி இல்லாமல் ஒரு முழு உயிராக வாழ முடியும்னு புரிஞ்சிருந்தோம். அதை விட்டுட்டோம். இது எப்படின்னா, ஒரு பயிர் வைக்கணுன்னா மழை காலம் வந்தப்புறம் உழை வச்சா ஒரு மாதிரி வருது. வெயில் காலத்தில் வைக்க முடியாதா? வைக்க முடியும், ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான். இப்படிதானே, ரொம்ப கஷ்டம். வராதுன்னு ஒன்றும் இல்லை, வரும், ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ அந்த மாதிரி முறையில் போயிட்டோம். நாம் ஒரு பௌர்ணமி என்ன, ஒரு அமாவாசை என்ன, அது கூட எல்லாம் இணைஞ்சு கலாச்சாரம் நாம் உருவாக்கணும். இப்போ அவர் நமக்கெல்லாம் சண்டே மண்டே பண்ணி போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. வீட்டில் உட்காந்து டிவி இருக்குது,
கொஞ்சம் வசதி வந்ததுனால 24 மணி நேரம் உணவு இருக்குது. முதல்லலாம் காலையில் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை வீட்டில். இப்போ எப்போவுமே ஏதோ ஒன்று இருக்குது. இது அங்கே அவர் ஏதோ நடிப்பு போடுறாங்க. அவர் நடிப்பு போட்டதெல்லாம் அவருடைய வயிற்று பிழைப்புக்காக அவர் ஏதோ ஆடுறாங்க. நாம் என்ன 24 மணி நேரம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அது பார்த்து நாம் வயிறு விஸ்தாரமாக பண்ணிக்குவோம். இயற்கையில் இணைஞ்சு வளர்ந்தா ஒரு கலாச்சாரம் விட்டுட்டு மனத்தில் உருவாக்குனா ஒரு கலாச்சாரத்தை முறையில் நாம் இப்போ போயிருக்கிறோம். இயற்கையில் இணைஞ்சு நாம் வாழிருந்தா ஆன்மீகன்றது நமக்கு தானாகவே வந்திருக்கும். யாரும் டெய்லி நம்ம குத்தி குத்தி சொல்ல தேவையில்லை. உனக்கு ஒரு உள்ளம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். உள்ளே பார்க்காம வெளியே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் சொல்லணுமா? உயிர் இயற்கை எப்படி இருக்குதோ அப்படி கவனித்து பார்த்தா இது எல்லாருக்கும் புரியணும் தானே? எல்லாருக்கும் புரியணும் தானே? இது ஏதோ ஒருத்தருக்கு புரிஞ்ச மாதிரி தெரியுது. மித்தங்கெல்லாம் இதில் இருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் நமக்கு நம்ம பழைய குலத்தில் நம்ம சமூகத்தில் என்னென்ன போட்டாங்களோ அதுதான் இருக்குது. அதில் ஒன்றும் புதுசாக இல்லை. வேறு எதனால இருக்குதா? வேறு ஒன்றும் இல்லை. அவரே ஒரு சொன்னது கதை இதுதான் இருக்குது. இதனால் இது எப்படின்னா அடிமைத்தனம் நமக்கு போயிடுச்சு தானே. சுதந்திரம் வந்துடுச்சு அந்த நாட்டுக்கு. மக்கள் பார்த்தா வந்த மாதிரி தெரியல எனக்கு. நம்ம அடிமையாக பண்ணணுன்னா யாரும் நமக்கு செயினில் போட தேவையில்லை. நமக்குள்ளே இருக்க அடிப்படையான சக்தி ஏதோ அது எடுத்துகிட்டு அவருடைய தன்மை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அவ்வளோதானே? டெய்லி செயின் போட்டு உங்கள் வச்சுக்க தேவையில்லை. உங்கள் மூளைக்குள்ளே என்ன போகணுன்றது அவர் நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அடிமை தானே நீங்கள். இது எப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பறவை இருக்குது. ரொம்ப நாள் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை திறந்துட்டாலும் போகாது. பழகிடுச்சு. சும்மா உட்காந்து பறக்க முடியுன்றதே மறந்து போச்சு. சும்மாவே உட்காந்துக்குது. கதை தெரிந்தாச்சு. முதல்ல ஒரு காலத்தில் சங்கரன் பிள்ளை கோயம்புத்தூர் ஜெயிலில் வேலை பண்ணியிருந்தாங்க. ஜெயிலுன்னா தெரியும் தானே? போயிருக்கீங்களா? இல்லை, நான் போயிருக்கிறேன். நம்ம ஈசா யோகத்துக்காக நான் போயிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களோ என்னமோன்னு கேட்டேன், அவ்வளோதான். கோயம்புத்தூர் ஜெயிலில் அவருக்கு ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஒரு நாள் யாரோ ஒரு சிறைவாசி தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பெரிய ஆஃபீஸர் வந்து எப்படி தப்பிச்சு போயிட்டான்னு எல்லாம் எக்ஸிட் எல்லாமே வெளியே தாரங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணலையா? அதுக்கு சங்கரன் பிள்ளை சொன்னாங்க, வெளியே போகிற துவாரம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாயா, ஆனால் உள்ளே வர துவாரத்தில் போயிட்டான். சுதந்திரன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு ஞாபகம் இருந்தால் அது தேடணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. சொல்லிக் கொடுக்கணுமா? சுதந்திரன்றது இருக்குது, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது நமக்குள்ளே புரிஞ்சிடுச்சுன்னா டெய்லி யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு பறக்க முடியும் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டெய்லி நீங்கள் பறக்கணும் யாரும் சொல்லணுமா? எப்படியோ பறந்துடுவீங்க, தடுத்த முடியாது. பிரச்சனை என்ன? மறந்து போச்சு. மறந்து போயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம்?
நாம் தோல்வி ஆனாலும் ஜெயிக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும். எல்லா அடிமைத்தனம் எல்லாத்துல. ஆனால் நாம் கொஞ்சம் நம்ம எதுக்கு இப்படி இருக்கிறோம்னு கேட்டால், அவர் நம்ம அடிமையாக பண்ணதுனால இப்படி இல்லை, நாம் மாடர்ன்னு நினச்சோம். மாடர்ன் ஒன்றும் இல்லை, பழைய காலத்தில் அவர் அப்படி தான் இருந்தாங்க, நாம் இப்படி தான் இருந்தோம். அப்படி தானே? இப்போது இன்னொருத்தர் மாதிரி நடந்தால் மாடர்ன் ஆகிடுவீங்களா? அப்படியா? இப்போ நமக்கு இப்படி வந்துச்சு, அந்த மேற்கத்திய நாட்டில் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி நடந்துட்டா நாம் கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டோன்னு ஆயிடுச்சு. தோல் கூட மாற்றிக்கணும்னு பாவம் ஆசை. என்னம்மா போட்டிங்களா? அவருக்கு கொஞ்சம் கலர் மாற்றிடலாமா? மயில அவர் மாதிரி பண்ணிடலாமா? கொஞ்சம் பேர் அவரு வெள்ளை கலர் ஆயிட்டாங்க. இந்த அடிமைத்தனம்ன்றது இன்னொருத்தர் நமக்கு கொடுக்கறது இல்லை, நமக்குள்ள இருக்கிற தன்மை இது. நம்ம கலாச்சாரத்துக்கு அவர் கலாச்சாரத்துக்கு எதிரியா நாம் இதே பண்ணணுமா அது பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. இயற்கை கூட இணைஞ்ச மாதிரி இருந்தால் தானே பறக்க முடியும். கழுதை மாதிரி வேலை பண்ணலாமா? மனிதன் மாதிரி நடந்துக்கலாமா? மனிதன் மாதிரியான புத்திசாலியா குறைவாக பண்ணாலும் பெரிய வேலை நடக்கிற மாதிரி பண்ணாதானே மனிதன் தன்மை. இல்லைன்னா சும்மா கழுத வேலை. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் லௌகிக்கத்தில் வளரணுன்னாலும் சரி, ஆன்மீகத்தில் வளரணுன்னாலும் சரி, உபாயம் வேணும். உபாயம் இல்லாமல் வேலை பண்ணால், எதுக்கு உபாயம் இல்லாமல் வேலை பண்ணுறோன்னா, நம்ம மனத்தில் பலவிதமான ஏமாற்றங்கள் உறுதி ஆயிடுச்சு. இப்படி உறுதி வந்துச்சு நமக்கு, இந்த மாதிரி கலர் இருந்தால் தான் நல்லா இருக்குது, நமக்கு வந்துச்சா இல்லையா? எப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு மனநிலை, ஒரு தேவையில்லாத முடிவுகள் வந்துருச்சோம் நமக்கு, நாம் எது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்க முடியாது. எது எப்படி இருக்குதோ அப்படி பார்த்தா தானே அது நம்ம ஒரு நல்லபடியாக ஒரு ஓய்ந்த நிலையை நடத்துக்க முடியும். கண்ணு முன்னாடி இருக்குது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்க முடியல. மனத்தில் ஒரு கலர் இருக்குது நமக்கு, அதே சொல்லுது நம்ம எப்பவுமே. எப்போ இப்படி ஆயிடுச்சோ நாம் எது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்க முடியாது. எதனால் ஒன்று நாம் திருமைகரமாக செய்யணும்னா நாம் எப்படி இருக்குதோ அப்படி கிரகிக்கணும் தானே. கிரகிக்கல என்ன பண்ண போகிறது? இருக்கிறது நமக்கு என்ன இருக்குதுன்னு புரியலன்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். இந்த ஆன்மீகம் இவ்வளோ போதனை கொடுக்க தேவை வந்தது என்னத்துக்குன்னா, நம்ம உயிரன்னு என்ன நம்ம கிரகிக்கலை, நம்ம தன்மையான என்னன்னே நம்ம கிரகிக்கலை, சும்மா ஏதோ பண்ணிக்கிறோம். இதனால் மனத்தில் ரொம்ப போய் வந்துடும். ஆனால் ரொம்ப நாம் நீதிப்படியாக போய்க்குவோம். ஏதோ ஒரு நீதி இருக்குது, அதுபடியாக போய்க்குவோம். எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம், ஆனால் எதுவும் வேலை பண்ணல. இதுக்கு முன்னாடி சங்கரன் பிள்ளை மீன் பிடிக்கிற ஆளாக இருந்தாங்க. ஒரு நாள் போய் பூரா நாள் உட்காந்துங்க, ஒன்றும் பிடிக்கல. அதுக்கப்புறம் மீன் கடைக்கு போனாங்க. மீன் கடைக்கு போய் நல்லா சைஸாக இருக்கிற 5 மீன் எனக்கு நீ வீச, நான் பிடிச்சிக்கிறேன் சொன்னான். அவனு வீசு, நான் பிடிச்சாங்க, பேக்கில் போட்டாங்க, பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனை கடைக்கார கேட்டான், இது என்ன இது, மீன் வாங்கி போகிறீங்க அது பரவாயில்ல, நான் மீன் வீசுறது இருந்ததுக்கு நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு என்னத்துக்கு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, நான் மீன் பிடிக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பொய் சொல்கிற ஆள் இல்லை வீட்டில் போய்.
இந்த மாதிரி உண்மையில் இருக்கிறோம். இந்த மாதிரி உண்மை. நமதே ஒரு கதை நடத்தினா இயற்கை கூட ஒன்று இல்லை. நமக்கு இயற்கை கூட ஒன்று இல்லைன்னா உயிர் எப்படி நடக்குதுன்னு புரியல நமக்கு. சும்மா ஒரு 20 நிமிஷம் டெய்லி ஏதோ ஒன்று பண்ணால் போய் ஹாஸ்பிட்டலில் மாதக்கணக்கில் உட்கார தேவையில்லை. ஆனால் அது பண்ண மாட்டோம். நாம் அங்கே போய் நிற்கிறோம் க்யூவில், அங்கே போய் செலவு பண்ணிக்கிறோம். இது பண்ண முடியாது. அவர் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், டெய்லி நீங்கள் நடக்கணும் 1 மணி நேரம். அப்போது நிறைய பேர் நடக்கிறது பார்த்தாலே ஏதோ சத்தவங்க எழுது நடக்கிற மாதிரி தெரியும். உயிரோட்டமாக இருக்கிறவங்க நடத்துகிற மாதிரி தெரியல, சத்தவங்க எழுந்துட்டு போகிறாங்களோ என்னமோ அப்படி தெரியுது. அப்படி தானே ரோடில் நிறைய பேர் இப்படி போகிறாங்க. அவர் முகம் பார்த்தா ஏதோ கல்லறையிலேருந்து அப்படியே வந்துட்டாங்களோ என்னமோ, எதுக்கு வெளியே இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உயிர் நல்லபடியாக வச்சுருந்தா நமக்கு யாரும் ஜோக் சொல்ல தேவையில்லை. நமக்கு சிரிப்பு வருதா இல்லையா? உயிர் புத்துணர்வாக இருந்தால் சிரிப்பு வருதா இல்லையா? என்னம்மா கிச்சு கிச்சு பண்ணுமா அவங்க? இல்லை, அப்படி இல்லை. அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ டெய்லி அது ஒரு விஞ்ஞானம். டெய்லி நீங்கள் 53 தடவை சிரிக்கணுமா? இந்த மாதிரி விஞ்ஞானம் வந்துச்சு நமக்கு. நாம் என்ன சாப்பிடணும்னு தெரியல, அதுக்கு போய் யாரோ கேட்டுக்கணும். எப்படி உட்காந்துக்கணும், எப்படி நினைக்கணும், எப்படி சுவாசிக்கணும், ஒன்றும் புரியல நமக்கு. எல்லாமே யார்கிட்டயோ போய் கேட்டுக்கணும். கொஞ்சம் இந்த இயற்கை கூட இருந்தால், இது இயற்கை தானே, இது கூட இருந்தால் எப்படி சுவாசம் நடக்கும், எப்படி ஜீரணம் நடக்கும், எப்படி மூளை நடக்கும், எல்லாம் புரியுதா இல்லையா? நமக்கு புரியணுமா இல்லையா? புரியணும் தானே. நீங்கள் தானே உள்ளே இருக்கிறீங்க, திருப்பி என்ன உங்களுக்கு எல்லாம் புரியணும் தானே? இல்லை இல்லை, அவர் வெளியிலேருந்து இப்படி வச்சு பார்க்கணும். உங்கள் இதையும் டுக்கு ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. அவர் செக் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஓடுதா இல்லையா, இல்லை நின்று போச்சான்னு. எனக்கு அதே சந்தேகம், ஓடு இருக்குதா எல்லாம் நின்று போச்சா. அதாவது எனக்கு எப்பவுமே சந்தேகம் தான். நிறைய பேர் பார்த்தோம். இதனால் இது பல நிலையில் இருக்குது. எல்லாமே சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நான் சரிப்படுத்தணும். ஒன்று எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம நாட்டில் இது நாடுன்னா ஏதோ கடவுளவே உருவாக்கி வச்சின தன்மை இல்லை. நாம் எல்லோரும் கூட ஒத்து வர முடியல. அதனால அங்கங்கே ஒரு லைன் போட்டோம் உலகத்தில். முதல்ல இதெல்லாம் ஒன்றா தான் இருந்தது. கொஞ்சம் அவர் கூட ஒத்து வரல, அதுக்கு அங்கே பாகிஸ்தானா இந்தியான்னு பண்ணோம். இப்படி தானே எல்லாமே ஆயிடுச்சு. இது சும்மா ஒரு அடையாளம், அவ்வளோதான். அப்படி இருந்தாலும் இப்போது இங்கே இருக்கிற ஜனத்தொகை முன்னேற்றமாக நாம் கூட்டிகிட்டு போகணும்னா நாட்டுக்கூட ஒரு நமக்கு அபிமானம் வேணும் தானே? நாமே உருவாக்குனது தான். ஆனால் நாமே உருவாக்கியிருந்தாலும் அதில் ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம் நாம் கொண்டு வரலன்னா நடக்குமான்னு கேட்குறேன். உங்கள் குடும்பம் நீங்கள் தானே உருவாக்குனீங்க. அதில் ஒரு தெம்பு, உற்சாகம், ஈடுபாடு இல்லைன்னா அது நடக்குமான்னு கேட்குறேன். இதே விதமாக தேசம்னா நாமே உருவாக்குனது தான். அதில் ஒரு தெம்பு, உற்சாகம், ஈடுபாடு, பெருமை இல்லைன்னா அது நடக்குமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு போதனை நடக்குது இப்போ. இதெல்லாம் போய் அப்படி இல்லை. எனக்கு தெரியா, உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? சும்மா கல்யாணம் பண்ண மாதிரி நடிப்பு போட்டிங்க. ஆனால் ஈடுபாடுனால நல்லா நடந்திருக்கலாம்.
ஈடுபாடு இல்லாமல் நடத்தினா அசிங்கமாயிடும். அவ்வளோதானே, நீங்கள் உருவாக்கின போய் தானே. ஈடுபாடாக தெம்பாக ஈடுபட்டதுனால அது ஒரு அழகான சூழ்நிலையாக மாறி இருக்கலாம். ஈடுபாடு இல்லாமல் அது பற்றி ஒரு பெருமை இல்லாமல் வாழ்னா அசிங்கமாயிடுமா இல்லையா? அப்படியே நாடு அசிங்கமாயிடுமா இல்லையா? இந்த ஒரு நோக்கத்தில் பல செயல் இப்போ நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம்.